ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x4 நம்ம வந்து சென்டர் சேர்த்துட்டோம். இந்த எட்ஜஸ் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீஸ் சேர்க்கணும். ஒயிட்டு க்ரீன் இந்த இருக்குது. இப்போ வந்து அந்த மூஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து சேர்ந்துருக்கு, அதனால் என்ன பண்ணணும், இங்கே சேராத கலர் இருக்குது, இதை வந்து இப்படி திருக்கிக்கணும். இங்கே வந்து இப்போ கலர் சேராததாக இருக்குது ரேட்டு. இப்போ இப்படி பண்ணணும். சேஃபாக இங்கே வெளியே எடுத்துகிட்டு இங்கே இப்படி கொண்டு வந்துட்டா வெளியே எடுத்துருவோம், சேஃப் ஆகிடும். இப்போ வந்து கலர் வந்து மேட்ச் ஆகாத இடத்துல வந்து இங்கே வச்சுட்டு இதை வந்து கலைச்சிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே டேரெக்டாகவே இங்கே இருக்குது, இது வந்து சேர்த்துட்டு இங்கே மேட்ச் ஆகலை, சேஃபாக இங்கே வெளியே எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துடணும். இப்படி வச்சுட்டு இழுத்துடணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கலர் ரெட்டு எல்லோ இந்த டேரெக்டாகவே இருக்குது. இங்கே எல்லோ ரெட்டு, இங்கே எல்லோ ரெட்டு இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே மேட்ச் ஆகிருக்கு. அதனால் வந்து இங்கே பூரா மேட்ச் ஆகிருக்கு, இங்கே எடுக்க வேணாம். இந்த சைடில் பாருங்கள், இங்கே மேட்ச் ஆகிருக்கு, இங்கே ஒரு பீஸ் மேட்ச் ஆகலை. இங்கே கொண்டு வந்துட்டு இதை இங்கே சேஃபாக இங்கே ஹைட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டேன், வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே மேட்ச் ஆகாததான் வருது, இதை இங்கே கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் இருக்குது, இந்த இங்கே இருக்குது. இது வந்து இங்கே தான் கரெக்டாக வருது. அதனால் வந்து க்யூபை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி வச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துட்டு இறக்கிட்டேன். இங்கே வந்து எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு, இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்படி எடுத்துட்டு இந்த இங்கே மேட்ச் ஆகாமல் ஒன்று இருக்குது. இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டர்ன் இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ வந்து ஆப்போசிட் சைட் கலரை வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்குது, இப்படி வச்சுட்டு சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு மேட்ச் ஆகாத 2 கலர் இருக்குது. இதை வந்து இங்கே திருப்பிக்கோங்க. இந்த சைடு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி ஹைட் பண்ணிட்டோம். இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு இது வந்து இங்கிட்டு கொண்டு போயிடணும். இது ஆப்போசிட். இப்போ சென்டர் சால்விங், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு 3 கலர் இருக்குது. இந்த இப்போ வந்து இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்க்க போகிறோம். ப்ளூ அதே மாதிரி தான் இப்படி வந்து சேர்த்துட்டோம். இது ஜாயின் பண்ணிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், வேறு எங்கேயும் இல்லை. அதனால் மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இந்த இங்கே மேட்ச் ஆகாமல் ஒன்று இருக்குது, ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இதை மேட்ச் பண்ணிட்டு இங்கே வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் வைக்கணும். ஹைட் பண்ணிட்டோம். ஹைட் பண்ணி இந்த இருக்குது அந்த பீஸு. இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் ஆகாத 2 இருக்குது, இதை வந்து மேட்ச் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இதுவும் தான் சேரலை. இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலாவில் ஸ்டெப்பு மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த 2 கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கலரை வந்து ஆப்போசிட்டில் வர வச்சுக்கணும். இதே மாதிரி வர வச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இப்படி இருக்கும், சப்போஸ் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு 2 கலராக தான் இருக்கான்னு பார்த்துட்டு 2 கலர் தான் ஜாயிண்ட் ஆகலை. இப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து இதே மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா வந்து அப்போ வந்து ஹைட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளேஸ் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து இங்கே ஆப்போசிட் சைடு இருக்கா. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே கலரை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே ஆரஞ்சு ஒயிட் இருக்குது, அப்போ இங்கேயும் ஆரஞ்சு ஒயிட் இங்கே தான் இருக்கணும். இந்த வந்து இங்கே வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது ஒரு மூவ்ஸ், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் சைடு திருப்பிக்கணும். இதை வந்து டவுன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து திருப்பினதை வந்து இப்படி பண்ணிக்கணும். டவுன் பண்ணனால அப் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டை திருப்பி இதை வந்து கீழே இறக்கி இப்படி மேலே ஏற்றிடணும். இப்படி மேலே ஏற்றிட்டா
இப்போ வந்து ரெண்டுமே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பாருங்கள் இந்த ஸ்டெப்பை, அது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து இதை வந்து இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் அதே தான், மேலே கொண்டு போயிட்டு இது கொண்டு போகும்போது சென்டராவது கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகிறது சும்மா எட்ஜு மட்டும் தான் கொண்டு போகணும். இப்போ கொண்டு போனது வந்து சென்டரோடு கொண்டு போகணும். பண்ணுறது மேலே கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் மறுபடியும் ரைட் சைடு மேலே ஃப்ரண்ட்டை வந்து லெஃப்ட் சைடில் பண்ணி டவுன் பண்ணி இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டா இப்போ வந்து சென்டரை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டா வந்து சேர்ந்துருச்சா, இந்த 2 கலர் சேர்ந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த நம்ம நார்மல் 3x3, இப்போ நம்ம வந்து 3x3 வந்து இப்போ வந்து இதுதான் சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சென்ட்ரு வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த பீஸில் வந்து இதுதான் சென்ட்ரு. இந்த 2 பீஸ் தான் வந்து இந்த ஒரு பீஸு. அதே மாதிரி தான் இந்த 4 சுற்றியில் இது வந்து இங்கே எப்பயும் போல் இருக்கிறது எட்ஜு. இதே மாதிரி தான் பண்ணணும். இங்கே வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டாக சேர்ப்போம். இந்த கிராஸ் சிம்பிள் போட்டு இதெல்லாம் சேர்ப்போம். இங்கே வந்து கிராஸ் சிம்பிள் போடணும். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். இங்கே வந்து எல்லோ இருக்குது. இங்கே 3x3 வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிராஸ் சிம்பிள் மேக் பண்ணிட்டு அடுத்து வந்து எட்ஜு பூரா சேர்ப்போம். இதே மாதிரி தான் இங்கே சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே எல்லோ இருக்குது. வேறு ஏதாவது எல்லோ பீஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. கிராஸ் சிம்பிள் மேக் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்குது. இந்த இது வந்து கரெக்டாக சேர்ந்துருச்சு. மேலே ஏற்றிடும். இதே மாதிரி தான் இப்படி இருந்துச்சுன்னா ஒழிச்சு வச்சுட்டு இது வந்து மேலே ஏற்றிடணும். இதே மாதிரி தான் இப்படி பண்ண போகிறோம். இப்போ வந்து கிராஸ் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ வந்து இங்கே கிராஸ் சிம்பிள் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற வந்து 4 எட்ஜையும் வந்து சேர்ப்போம். அதே மாதிரி தான். இப்போ வந்து எல்லோ, ரெட்டு, க்ரீனு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது. இதை வந்து வெளியே எடுக்கணும். இங்கே இருக்குது. இந்த பீஸ் கரெக்டாக இருக்குது. இதை ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் தான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அந்த வந்து சென்டர் பேரிட்டி எரர்னு சொன்னேன்ல, அது வந்து எப்படின்னா இப்போ வந்து அந்த சென்டர் பேரிட்டி எரர் வந்து பார்க்காம இப்போ பண்ணோன்னு வச்சுக்கோங்க. பண்ணோன்னா இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் இருக்குது. இப்போ நம்ம இப்படி சேர்க்குறோம், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவில் இப்படி சேர்த்துட்டோம். ஆனால் வந்து அந்த எரர் வந்துச்சுன்னா இந்த எல்லோ வந்து இப்படி இங்கே தான் இருக்கும். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணாலும் இங்கே தான் இருக்கும். அது வந்து சேர்க்க முடியாது. அதனால தான் அந்த பேரிட்டி எரர் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த பீஸ் இங்கே இருக்குது. ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா சேர்த்துடலாம். இந்த இங்கே இருக்குது. இது வந்து அடியில் இருக்குது. இது வந்து மறுபடியும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணால் சேர்ந்துடும். வெளியே வந்துச்சு. இப்போ வந்து சேர்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் லேயர் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதே மாதிரி தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவில் வந்து செகண்ட் லேயருக்கு வந்து இப்படி இருக்கா, இங்கே இருக்கிற கலர் வந்து மேட்ச் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கலர் வந்து இங்கே போகணும். மேட்ச் பண்ணிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணணும். ஒழிக்கிறேன். கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அவ்வளோதான் சேர்ந்துருச்சு. இதை கரெக்டாகிடுச்சா. இதே மாதிரி தான் இங்கே வந்து இதாக இருக்குது. மேட்ச் பண்ணிட்டு ஒழிச்சிட்டேன். இந்த பீஸை கலைச்சிட்டு இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஜாயிண்ட் ஆனோடனே இந்த கலைச்ச பீஸை வந்து சேர்த்தா அவ்வளோதான், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதே பீஸ் வந்து கரெக்ட் பிளேஸில் இருக்குது, கரெக்ட் பொசிஷனில் இல்லை. அதனால் வந்து மற்ற எல்லா பீஸும் சேர்ந்துருச்சு. இந்த ஒரு பீஸ் இருக்குது, இந்த 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸில் வந்து
இந்த இது வந்து தப்பாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஐடென்டிக் ஃபார்மில் பண்ணால் சேர்ந்துடும். வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இந்த இருக்குது. இந்த இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து இந்த இதை வந்து கலைச்சிட்டு மறுபடியும் வந்து சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்தக்கப்புறம் இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இந்த இருக்குது அந்த லேயர். ஒழிச்சிட்டு இந்த பீஸை கலக்கிறேன். இந்த பீஸை கலைச்சிட்டு இதை வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா இந்த 3 லேயரும் சால்வ் ஆயிடும். இப்போ இந்த 4வது லேயரில் வந்து அதே மாதிரி தான் இங்கே எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் மேக் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் வந்து நீங்கள் எந்த ஃபார்முலாவும் போடலாம். ஜே ஃபார்முலா போடலாம், இல்லாட்டி 7 ஃபார்முலா போடலாம். ரெண்டும் ஒன்று தான். நான் ஜே ஃபார்முலாவே போடுறேன். ஜே ஃபார்முலா போட்டேன். இந்த இதில் வந்து இப்படி வந்து ப்ளஸ்ஸு வந்து ஃபுல்லாக சேராது. சேர்ந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லாட்டி சேரலைன்னா இப்படி தான் இருக்கும். 3 தான் சேர்ந்துருக்கும். ஒன்று வந்து இந்த 2 இது சேர்ந்துச்சுன்னா ஃபுல்லாக சேர்ந்துடும். இப்போ வந்து 3 இது சேர்ந்துருக்கு. இது ஒரு எரர். இது வந்து இது வந்து இந்த வந்து எட்ஜ் பேரிட்டி எரர்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நார்மலி வந்து நம்ம இந்த இது பண்ணி முடித்தோடனே இந்த எட்ஜு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அலைன் பண்ணி பார்ப்போம். அலைன் பண்ணதில் 2 இது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஆரஞ்சு இது மேலே போனாலும் ஒன்று தான். அதே மாதிரி இந்த இது கரெக்டுன்னு தான் வச்சுக்கணும். இந்த 2 இது கரெக்டு. இங்கே கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 ரொட்டேஷன் பண்ணி மேலே ஏற்றி இது வந்து சேர்த்துடணும். அவ்வளோதான். எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லா சைடும் தப்பாக தான் இருக்குது. 11 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 3x3 பண்ண மாதிரி தான். லெவன் ஃபார்முலா பண்ணதில் இந்த இது கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கே 11 ஃபார்முலா பண்ணணும். 11 ஃபார்முலா பண்ணியாச்சு. இன்னும் எனக்கு கரெக்டாக வரல. இன்னொரு வாட்டி 11 ஃபார்முலா பண்ணணும். பண்ணிட்டேன். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து அந்த டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த 2 பீஸ் இருக்குது. த்ரீ இன்ட்டு 3 பண்ண மாதிரி தான் டபுள் சைட் கார்னர் ஃபார்முலாவும் 2 ரொட்டேஷன் பண்ணி மேலே ஏற்றிட்டு ஒரு ரொட்டேஷன் இங்கே பண்ணிட்டு இந்த இதை அப்படியே சேர்த்துடணும். இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்ந்துருச்சு. இந்த இதை சேர்க்குறதுக்கு வந்து இந்த இதை பெரட்டணும். இந்த இது எட்ஜு பேரிட்டியர்னு சொல்லுவாங்க. இதை பெரட்டுறதுக்கு இன்னொரு மூவ் சிம்பிளான மூவ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயரில் வந்து ஏதாவது ரொட்டேட் பண்ணால் டபுள் சைடு இப்படி திருப்பணும். இப்போ அடுத்து வந்து இந்த லேயரில் ஏதாவது ரொட்டேட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் சைடு திருப்பணும். இப்போ வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து டவுன் பண்ணி இங்கே இந்த இதில் ஆக்ஷன் பண்ணனால 2 சைடு திருப்பிடணும். இங்கே வந்து டவுன் பண்ணி இங்கே 2 இது திருப்பிடணும். இங்கே டவுன் பண்ணனால இங்கேருந்தே ரிவர்ஸ் பண்ணணும். இங்கே அப் பண்ணி 2 இது ஃப்ரண்ட் சைடு திருப்பி இந்த சைடை வந்து டபுள் சைட் டேர்ன் பண்ணி இந்த இதில் மூமெண்ட் பண்ணனால இங்கே வந்து 2 சைடு ரொட்டேட் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு சைடு ரொட்டேட் பண்ணி இங்கே 2 சைடு ரொட்டேட் பண்ணி அடுத்து மறுபடியும் வந்து டவுன் பண்ணிட்டு 2 இது ரொட்டேட் பண்ணி இங்கே ரொட்டேட் பண்ணால் போக முடிஞ்சிச்சு. ஈஸியாக சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரோவில் தான் ஆக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ரோவில் இறக்கி
இதை ஏற்றிடணும். இறக்கி இந்த ரோவில் ரொட்டேட் பண்ணனால 2 இது ரொட்டேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ரோ ரொட்டேட் பண்ணணும். இந்த ரோவை ரொட்டேட் பண்ணி இதை வந்து டபுள் சைடு எடுத்துருக்கணும். திரும்பி இந்த ரோவே மேலே ஏற்றி இந்த இதில் வந்து மூமெண்ட் பண்ணனால இதை வந்து இப்படி பண்ணணும். மறுபடியும் இப்போ வந்து இந்த ரோ வந்து மேலே 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். ஏற்றிட்டு இப்போ இந்த ரோ இதில் பண்ணனால 2 ரொட்டேஷன் மேலே பண்ணணும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் மட்டும் பண்ணி இப்போ மேலே 2 ரொட்டேஷன். மேலே இப்போ அப்பு போனனால இப்போ டவுன் போகணும். இப்போ டவுன் பண்ணிட்டு இப்போ 2 ரொட்டேஷன். அடுத்து வந்து இந்த இது சேர்க்கணும். இந்த இது வந்து இந்த இதோட சேர்த்துடணும். டபுள் ரொட்டேஷன் பண்ணி இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சா? ஜாயிண்ட் ஆனோடனே இந்த ரோ வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. 2 ரொட்டேஷன் பண்ணணும். 2 ரொட்டேஷன் பண்ணிட்டு அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. இது வந்து இப்படி சால்வ் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எரர் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்தால் என்ன பண்ணணும்னா, கார்னர் வந்து 2 பீஸ் கரெக்டாக இருக்கும். இந்த 2 பீஸ் வந்து தப்பாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, தப்பாக இருக்கிற பீஸை ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிட்டு ஒரு மூவ்ஸ் பண்ணணும். இதை வந்து 2 இது ரொட்டேஷன் பண்ணி மேலே 2 ரொட்டேட் பண்ணிடணும். மறுபடியும் இதே ரோவில் தான் 2 ரொட்டேட் பண்ணி இப்போ வந்து டபுள் சைடு இதே ரொட்டேட் பண்ணணும். 2 இதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ மறுபடியும் பண்ணணும். 2 இதை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் 2 இதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா இப்போ வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ 11 ஏதாவது ஒரு கலர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். இப்போ எல்லாமே 11 ஃபார்மில் போட்டுட்டு 11 ஃபார்மில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. டபுள் சைட் கார்னர் ஃபார்மில் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ வந்து 4-5 தடவை அப்ளை பண்ணாலே போதும். இந்த 2 ரோ சேர்ந்துருச்சு. இந்த இதில் அப்ளை பண்ணுறேன். இன்னும் 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸில் வந்து டபுள் சைட் கார்னர் ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா சேர்ந்துடும். அவ்வளோதான், சேர்ந்துருச்சு.